ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பார்க்கும்போது பத்த வச்சுட்டிய பரட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ரவீந்திர பொறுத்தளவுல எங்கேயாவது கொளுத்தி போடுவோம், வெடிக்கிற இடத்துல வெடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களோட நட்பு ரொம்பவே போலியானது, ரெண்டு பேருக்குமே புரிதல் கிடையாது, ரெண்டு பேரும் சிறந்த நடிகைகள் அப்படிங்கறத நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதே மாதிரிங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த பிஆர் அக்காவோட பிஆர் டீம் வந்து ரொம்பவே கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அவளை கிழிச்சு தொங்க விடுறதுனால எல்லாரும் தொடர்ந்து ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால வீடியோ சஜஷன்ல போக மாட்டேங்குது. முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஆமாங்க, பிஆர் அக்காவை மாதிரி ஒரு எச்ச போட்டியாளரை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. எப்பா என்ன பெரிய திலாலங்கடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, நேத்து காலையில அழுது ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு ஆதரவா போய் சமாதானப்படுத்திருப்பாங்க. இருந்தாலும் சௌந்தர்யா அதுக்கு ஒருத்தாங்க. உண்மையாவா அழுதா? கிடையவே கிடையாது. 30 வயசு ஆச்சு, என்னமோ 3 வயசு குழந்தை அடம் பிடிச்சு அழுற மாதிரி வர சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல காலையில அழுதி டிராமா போட்ட சௌந்தர்யா சாயங்காலம் பார்த்தான் அப்படின்னா அவளோட உண்மையான கேரக்டருக்கு வந்துட்டா. புல்லிங் பண்ண தொடங்கிடுறா. ஜாக்லினை இழிவுபடுத்துற மாதிரி பல விஷயங்கள் பேசுறா. உண்மையாவே அந்த சண்டையை பொறுத்தளவுல ஜாக்லின் மேல எந்த தவறுமே கிடையாது. இது நாள் வரையா கிச்சன் டீம் என்ன சமைச்சு கொடுக்கறாங்களோ அதை தான் தின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல நம்மளும் கண்டென்ட் கொடுக்கணும்பா, நம்ம வெளியே தெரியாம இருக்கிறோம், ஒரு சண்டையை போட்டாதான் நம்ம வெளியே தெரியும். பிஆர பொறுத்தளவுல அழுது சீன் கிரியேட் பண்ணதை எப்படினாலும் வைரல் ஆக்கிருப்பானுங்க. பாருடா, என்னதான் உடஞ்சாலும் சௌந்தர்யா திரும்ப எழுந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்றாவி கண்டென்ட் கொடுத்தா சௌந்தர்யா பாக்குறதுக்கே கேவலமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல ரவீந்தர் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு மண்டையை கழுவிட்டு இருக்காரு. என்ன கேள்வி கேட்டாரு அப்படிங்கறது தெரியல. ஆனா சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில முட்டிக்குது. இதுல முதல்ல சௌந்தர்யா பேசுறத காட்டுறாங்க. சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா கேமுக்குள்ள அவங்களோட கேரக்டரும் கலந்து இருக்குது, அதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது. சௌந்தர்யா முதல் வாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 7வது வாரம் வர நான் ரொம்ப இன்னசென்ட், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்கிட்ட யாராவது கோவப்பட்டாங்க அப்படின்னா நான் உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தல்ல, அந்த நேரங்கள்ல ஜாக்லின் தானே உனக்கு துணையா இருந்தா, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாது. என்ன அது எப்படிங்க இருக்கும்? உண்மையா வருத்தப்பட்டு அழுது இருந்தா தனக்கு துணையா வந்து நின்னவங்கள மறக்காம இருப்பாங்க. ஆனா இந்த அம்மாவை பொறுத்தளவுல எல்லாமே டிராமா தானே. இந்த சீசனை பொறுத்தளவுல வாரம் ஒரு கேரக்டர்ல இருந்தது அப்படின்னா சௌந்தர்யா தான். முதல் 3 வாரங்கள் வந்து ரொம்பவே இன்னசென்டா நடிச்சாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சொர்ணாக்கா மாதிரி கேவலமா தர லோக்கலா இறங்கி ஆடினாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்களை புல்லிங் பண்றது, கேவலப்படுத்துறது, மார்க் பண்றது இதெல்லாம் பண்ணாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நான் ரொம்பவே நல்லவ அப்படிங்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜாக்லினை இந்த சௌந்தர்யா குறை சொல்லுது. சௌந்தர்யா இப்படி சொன்ன உடனே ஜாக்லினும் தனமான பதிலடி கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா நீ செமையா கேம் ஆடுற அப்படிங்கறது மட்டும் தெரியுது, எனக்கு ஓ அளவுக்குலாம் கேம் ஆட தெரியாதுமா, உன்னை பொறுத்தளவுல கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிற, உன்னை மாதிரி கேமராவுக்காக நடிக்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. உடனே சௌந்தர்யாவுக்கு கோவம் வந்துருது. சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பண்ண முதல் தப்பு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்துக்கிட்டது தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் செம காண்டாயி, எம்மா இவகிட்ட எல்லாம் பேச முடியாது, கிறுக்கி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி போறாங்க. போற போக்குலயே சில வார்த்தைகளும் சொல்லிட்டு தான் போறாங்க. சார் அவளை கேம் ஆட சொல்லுங்க சார், அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. இருந்தாலும் சௌந்தர்யா வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கும் ஜாக்லின் வந்து பொறுத்துக்கிறேன், இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டோம்ல, இன்னும் 2 வாரம் தானே பொறுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கும் சௌந்தர்யா சும்மா இருக்காம, ஆமா பொறுத்துக்க நீ தான் நல்ல சேஃப் கேம் ஆடுறல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல பேய்க்கும் சண்டை அப்படிங்கிறது தான் தெரியுது, வேற ஒண்ணும் இல்லங்க. 2 நாடகக்காரிகளும் நம்மளோட முகத்திரை கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. உள்ள வந்த போட்டியாளர்களை பொறுத்தளவுல யார் யார் எப்படி கேம் ஆடுறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதாவது பிஆர் அக்காவை பொறுத்தளவுல ரியாக்ஷனை மட்டும் வச்சுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, மத்தபடி அவங்க கிட்ட எந்த டேலண்டுமே கிடையாது. அடுத்தவங்களை புல்லிங் பண்றது, மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, கேவலப்படுத்துறது இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ மட்டும் கிடையாது, வெளியே இவளுக்காக வேலை பார்க்கிற பிஆர் டீமுமே
மீதமுள்ள போட்டியாளர்களை அசிங்கப்படுத்துறத மட்டும் தான் வேலையை வச்சிருக்கானுங்க. இதனாலதான் இன்னும் சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட முகத்திரையை கிழிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே ஜாக்லின் பொறுத்தளவுல நட்பு அப்படிங்கறத ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. யாருக்கு அதிகப்படியா கைத்தட்டல் வருதோ அவங்க கூட நட்பா சேர்ந்துக்கிறா. அதனால அவங்களோட ஓட் பேங்க் காலி ஆகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட கேம் பிளேய மொத்தமா உடைச்சு விட்டுட்டாங்க. மக்களுக்கும் உண்மை தெரிஞ்சிருமோ? தெரியக்கூடாது. வேற ஏதாவது நாடகத்தை கிரியேட் பண்ணுவோம், நம்ம மாஸ் அப்படிங்கறத காட்டுவோம் அப்படிங்கறதுக்காகவே ரெண்டும் கடந்து கத்திக்கிட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் பாக்குற ரசிகர்களை பொறுத்தளவுல இந்த ஒரு வாரம் மட்டுமாங்க பாக்குறாங்க. இந்த ரெண்டு நாடகக்காரிகளும் முதல் வாரத்துல இருந்து 14வது வாரம் வர எத்தனை கேரக்டர்ல மாறி இருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பச்சோந்திகள் மாதிரி தான். வாரம் ஒரு நடிப்பு, வாரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எதுலயும் உண்மை இருக்காது, எல்லாமே போலிதான். அதே நேரத்துல இப்ப சௌந்தர்யாவுக்கு நிறைய பேர் பிஆர் வேலை செய்யறதுக்கு களம் இறங்கி இருக்காங்க. அதுலயும் போன சீசனோட டைட்டில் வின்னரா இருக்கட்டும், ஓவியாவா இருக்கட்டும், எங்களோட சப்போர்ட் சௌந்தர்யாவுக்கு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டுருக்காங்க போல. என்னத்த சொல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதே மாதிரியே சௌந்தர்யாவுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மலையாளத்துல, ஹிந்தில, தெலுங்குல எல்லாம் போஸ்டர் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏலே, தமிழ் பிக் பாஸ் ஷோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தான்றா தெரியும். இதுக்கு எதுக்கடா பிறமொழில போய் ஓட்டு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவ ஒழுங்கா விளையாண்டு இருந்தா தமிழ் மக்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கல்ல. இவ்வளவு கேவலமா பிஆர் வேலை பாக்குறீங்களே அப்படிங்கிற அளவுக்கு தான் சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிவ்யூ கொடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல பல தற்குறிகள் வந்து சௌந்தர்யாவை எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்காங்கடா. சௌந்தர்யா தாண்டா எல்லாரையும் டார்கெட் பண்ணா, எல்லாரையும் புல்லிங் பண்றா, எல்லாரையும் கேவலப்படுத்துறா. சரிப்பா, நான் ஒண்ணு கேக்குறேன். நேத்து சௌந்தர்யா பண்ண தவறுகளை எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொல்லும் போது இவளால பொறுத்துக்க முடிஞ்சா? கதறி கதறி அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணால. இந்த இடத்துல இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஜாக்லின் தப்பானவ, ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பை பயன்படுத்தி கேவலமா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அசிங்கப்படுத்துறாள்ல. உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவளுக்கு வந்தா தக்காளி சட்னியாமா? அது மட்டும் இல்லாமா உன்னெல்லாம் மனுஷ லிஸ்ட்லயே ஜெயக்க முடியாது. ஒவ்வொருத்தன் அடிபட்டு வழியில துடிக்கும் போது கூட எல்லாம் நடிப்பு, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசினவதான் நீ. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரோட கேரக்டரையும் தப்பா பேசியிருக்க. பேசிட்டு என்ன சொல்லுவ? எனக்கு அப்படிதான் தோணுது, என் மனசுல பட்டதுதான் நான் பேசுறேன், அதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவ. அப்போ மத்தவனுக்கு மனசுல பட்டதை சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? அதாவது சௌந்தர்யா ஃபேக்கு, சௌந்தர்யா போலியா இருக்கா, சௌந்தர்யா கிட்ட திறமை கிடையாது, அவளை பொறுத்தவரை பிஆர் டீமை செட் பண்ணிட்டு வந்து கேவலமா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல பட்டதை சொல்றாங்க. இதுல என்னடா தப்பு இருக்குது? சொம்பு தூக்கலாம்டா, அதுக்காக அண்டா தூக்க கூடாது. யாருக்கு சொம்பு தூக்குறோம் அப்படிங்கறதுலயும் கொஞ்சமாவது நியாய தர்மம் வேணும்டா. ஆமா தானங்க? சௌந்தர்யா கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கறத முதல்ல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சௌந்தர்யா, ஜாக்லின் இந்த ரெண்டு பேரோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சிருச்சு. அந்த பதட்டத்துல தான் ரெண்டு பேருமே கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.